பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். முதல் 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபேஸ் மாறும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். துலாம் ராசியிலே பிறந்த சித்திரை நட்சத்திரம் பாதம் 3, 4, சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரம் பாதம் 3, 4 பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்த்தோம்னா, இந்த வருஷம் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். கடன் பிரச்சனையால் அவதிப்பட்ட சிலருக்கு நல்ல ரிலீஃப் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். அந்த கடனை அடைக்கிறதுக்கு நல்ல வழி ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சேரும். ஒரு சொத்தை அடகு வச்சுருப்பீங்க, இல்லை ஒரு ஜுவல்லை அடகு வச்சுருப்பீங்க, நகை அடகு வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருஷம் யாருக்கு நல்லா இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் அப்படின்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் கன்சல்டன்சி, கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல், கிரஷ், இந்த மாதிரி நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கார்ப்பரேட் கம்பெனிஸில் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் பொசிஷனில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருஷமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையிலே பள்ளி மாணவர்களுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். நீண்ட காலமாக ரொம்ப வருஷமாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே உறவுகள் பலப்படும். ஜாப்ல, ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் வேலை ஆட்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை சேர்த்து நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஸ்கேம், டிஜிட்டல் அரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களில் சில பேர் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முதல் 6 மாதம் மட்டும் உங்களுக்கு சில காயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். செஸ், ஃபுட்பால், ஸ்குவாஷ், பேட்மிண்டன் சம்பந்தமான ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலன். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே சைலண்டாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள், மன தைரியம் மிக்கவர்கள், எந்த விஷயத்தையுமே அப்படி சொல்லுவாங்க தமிழில், நேக்காக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர்கள். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய ஒரு வருஷம். எதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் உங்களுடைய கையில். அதுதான் தாரக மந்திரம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸை பொறுத்தவரையில் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுபவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ராடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும். ஜாப் ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஐடி துறை சார்ந்தவர்கள்,
கிராஃபிக் டிசைனர், டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டேட்டா சயின்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக அமையும். அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு முதல் 6 மாதத்தில் நல்ல நியூஸ் வந்து சேரும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த பற்றி பார்த்தீங்கன்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் சில பேருக்கு எல்லாம் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஓகே உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆகிடுது அப்படின்னு சொல்லி லெட்டர் கூட வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டக் ஆகிருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, வேறு கம்பெனி ட்ரை பண்ணலாமா இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப் தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிப்பீங்க, ஃப்யூச்சரை பற்றி கரெக்டாக பிளான் பண்ணிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே மனக்குழப்பங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். லைஃப்பில் நான் இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் சில பேருக்கு ஒரு மனக்குழப்பம் இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் ஒரு நல்ல ஒரு கரெக்டான கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். காதலர்கள் இடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களாம் ரொம்ப 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 கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வருஷமாக இருக்கும். தம்பதிகள் ஏதோ ரீசனால் பிரிஞ்சிட்டோம், திரும்ப சேரணும், இல்லை டைவர்ஸுக்கு போயிட்டோம், இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த வருஷம் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி. விசாக நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான ஒரு மிக்ஸ்டான வருஷமாக இருக்கும். முதல் 6 மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஃபேஸ் மாறும். அப்படியே உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஒரு புது வைப் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களில் முதல் 6 மாதம் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ப்ளே பண்ணணும். டெஸ்ட் மேட்ச் தான் நீங்கள் விளையாடணும். T20 ODI பற்றி அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் யோசிக்கலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். அங்கேயே மேலே ஒரு கோர்ஸ் பண்ணுறதோ இல்லை ஜாப் ட்ரை பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். முதல் 6 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ், கொசிப் இதிலெல்லாம் மாட்டிக்காதீங்க. யாராவது ஏதாவது பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டு போயிடுவாங்க. உங்கள் பாஸோடையோ சுப்பீரியரோடையோ மேனேஜரோடையோ கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை அமையும். நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி, பிரிண்டிங், ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், பிராண்டட் கார்மெண்ட்ஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மேரேஜ் ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் படுறது, கோபப்படுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தாலே உங்கள் லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இந்த வருஷம். ஆண்களை பொறுத்தவரையிலே புது முயற்சியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் தவிர்க்கிறது நல்லது. விரயமாக இருந்ததுன்னா அது சுப விரயமாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணுற போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தம்பதிகளிடையே நல்ல அந்யோன்யத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியம், புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் கிடைக்கும். கர்ப்பிணிகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டியூரிங் த ப்ரெக்னென்சியில் தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. உங்கள் காதலை இருவீட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மற்றும் நீலம். இந்த வருஷம் உங்களுக்கு காரிய தடையை நீக்கி காரிய வெற்றியை தர வாழ்த்து. பார்க்கலாம். இதுவரை துலாம் ராசியிலே பிறந்த சித்திரை நட்சத்திரம் பாதம் 1, 2, சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் பாதம் 1, 2, 3 பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்த்தோம். இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.